Hello friends, welcome back to my channel Mia Cooking. Friends, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மியா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் சாப்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிள்ளை, இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், சிக்கனுக்கு அரைக்கிற மசாலா, தனியா, ஜீரகம், கசகசா, முழு மிளகு, மஞ்சள் தூள், சோம்பு. வாங்க சிக்கன் சாப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சிக்கனுக்கு வேண்டிய மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். சிக்கனுக்கு வேண்டிய மசாலா இப்போ அரைச்சாச்சு. மசாலாவை வறுக்காமல் அரைங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். வாங்க சிக்கன் சாப்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிருச்சு. அடுத்ததுல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை ஃபுல்லாக சேர்த்துட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கறியில் இருக்க தண்ணி நல்லா வற்றட்டும். கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கறி நல்லா வேகட்டும் ஒரு 10 நிமிஷம் வரையும். அடுத்து சிக்கனுக்கு அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே கறியோடு நல்லா ஒட்டி வரட்டும். அடுத்து உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கறி நல்லா வேகட்டும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு முடிக்கலாம். பாருங்கள், கறி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. கறி இன்னும் நல்லா வேகட்டும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். கறி நல்லா வேகட்டும். பாருங்கள், சிக்கன் சாப்ஸ் இப்போ ரெடி ஆயிருச்சு. கடைசி அது மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வரை இது தம்மில் இருக்கட்டும். இப்போ அதை ஒரு மூடி போட்டு முடிக்கலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் சாப்ஸ் இப்போ ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான சிக்கன் சாப்ஸ் இப்போ ரெடி ஆயிருச்சு. சிக்கன் சாப்ஸோட ரைஸ், பூரி, பரோட்டா, சப்பாத்தி, நான் சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை எல்லோரும் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.